நீங்க சொல்றத ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து டேங்கரோட டிரைவர் மிஸ் ஆயிருக்காரு. ரிஃபைனரியில இருந்து அனுப்பிச்ச டிரைவர் இவர் இல்லன்னு ரிஃபைனரி அத்தாரிட்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், இந்த நாராயணமூர்த்தி ஸ்கேனிங் சென்டர் போனது, மகளோட ரிப்போர்ட் வாங்கினேன்னு சொன்னது எல்லாமே போய் சார். இன்ஃபேக்ட் ரொட்டீன் செக்அப் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஜெயில் வார்டனுக்கும் இதில் சந்தேகம்தான். சார், இந்த மாதிரி சம்பவம் ஒன்று நடக்கும்னு நிறைய கைதிகளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஜெயிலோட சூப்பர்வைசர்ஸ் தான் இந்த தகவலையே சொன்னாங்க. யாரோ புத்திசாலித்தனமா இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க சார். இப்போதைய பிரச்சனை கைதிங்க அங்கிருந்து தப்பிக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வழி பண்ணி ஆகணும். அது மட்டும்தான் சார். இதுல நிச்சயமா உங்களுக்கு டவுட் வேண்டாம். ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு விஐபி இல்ல அது மாதிரி ப்ரொஃபைல்ல உள்ள வேற ஒரு ஆளை காப்பாத்துறதுக்கான ஒரு பிளான் தான் இது. இவ்வளவு ஹை ப்ரொஃபைல் உள்ள ஒரு கைதியை ஜெயில் ரெக்கார்ட்ஸை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியுமா? அப்படி இல்லை சார். இந்த ஜெயிலில் இருக்கிற 400 கைதிகளில் யார் வேணாலும் இந்த வேலையை செய்யலாம் சார். ஆனால் இவனால தான் செய்ய முடியும்னு நம்மளால கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மகிட்ட கிளியர் எவிடன்ஸோ இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. அதனால ஜெயிலில் இருக்கிற எல்லார் மேலேயுமே நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்கும். சரி, அவங்க காப்பாற்ற போறாங்கன்னா அவங்க மோட் ஆஃப் ஆபரேஷன் என்னவா இருக்கும்? சார், இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஜெயில இருந்து கைதிகளை வேற இடத்துக்கு மாத்துறதை தவிர வேற வழியே இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்களுடைய அட்டாக் நம்ம ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இருக்கும். ஒன்று அவங்கள ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகும்போது போற ரூட்ல இருக்கலாம், இல்லைன்னா ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போற செல்டர்ல கூட இருக்கலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஜெயிலை ஷிஃப்ட் பண்றதை தவிர நம்ம கிட்ட வேற எந்த ஆப்ஷன்ஸும் இல்லையா? ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவன் காப்பாற்ற முயற்சி பண்ணான்னா நாம ஒரு கை பார்த்துடலாம். சார், மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து அப்ரூவல் வந்துருச்சுல, ஜெயில ஷிஃப்ட் பண்றதுக்கான வழியை பாருங்க. ஓகே சார். நோ சார், அது தப்பாயிடும். ஏன்? இந்த குரூப்போட பிளான் அவ்வளவு சாதாரணமா தெரியல சார். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. புரியலையே சார். இந்த மாதிரி கேர்ஃபுல்லா பிளான் பண்ணவங்க நிச்சயமா ரூட்லயோ ஷெல்டர்லயோ அட்டாக் பண்ணவே மாட்டாங்க, எனக்கு தெரியும். அப்புறம் இந்த மாதிரி சமயத்துல நம்ம நிறைய ஃபோர்ஸஸ் இறக்குவோம், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ நம்ம போலீஸோட ஃபோர்ஸ் வீக் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. அதாவது கேஸ் ஸ்ப்ரெட் தாண்டின இந்த ஜோன்ல எங்க வேணாலும் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ பதிலுக்கு நாமளும் அவங்களை அட்டாக் பண்ணுவோம்ல. சரியா சொன்னீங்க. அந்த ஒரு நிமிஷம் போதும் அவங்கள நம்மள போட்டு தள்ள. எப்படி? அவன் அந்த கேஸ் ஸ்ப்ரெடான ஏரியாவை பத்த வச்சிருவான். அது ஒரு பாம் பிளாஸ்டோட ரொம்ப பெருசா இருக்கும் சார். நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் இறக்கினாலும் எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க, அங்கதான் போய் பார்ப்பாங்க. அதுதான் அவங்களோட பிளான். அப்பதான் அவங்க அடிப்பாங்க. சோ ஜெயில் ஷிஃப்டிங் இஸ் மோர் டேஞ்சரஸ். அப்போ வேற என்னதான் செய்யறது? சார், நான் ரிஃபைனரி டெக்னீஷியன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். சார் கொஞ்சம் வாங்க. எஸ். ஆஃப் தி புக் ப்ராசஸ். நம்ம ரீஃபில்லிங் வெஹிக்கிளுக்கு வெயிட் பண்ணாம இங்க இருக்கிற லோக்கல் எக்யூப்மெண்ட்டை வச்சு இதுல இருக்கிற எல்பிஜியை அடுத்த டேங்கருக்கு மாத்திடலாம். ஓகே, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் இவ்வளவு நேரம் அதை செய்யாம இருக்கீங்க? சார், அது கொஞ்சம் ரிஸ்க். லைசன்ஸ்டு ஆபரேஷன் இல்லாம பண்றது கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கும். ஓகே, இந்த ஆபரேஷனை நடத்துறதுக்கு ஆர் யூ கான்ஃபிடென்ட்? ஒரு ரிஃபைனரி டெக்னீஷியனா உங்களால இதுக்கு முழு பொறுப்பை ஏத்துக்க முடியுமான்னு சொல்லுங்க. சார், அது கொஞ்சம் ரிஸ்கா இல்லையாங்கிறது இப்ப பிரச்சனையே இல்ல. கேன் யூ டூ இட்? சார், அது சார் அதை நான் பண்றேன். ஐ டூ இட். வேண்டாம் விஜய், இது ரிஸ்க் எடுக்கிற சிச்சுவேஷன் இல்ல. இது 400 கைதிகளோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா சார், இன்னொரு பிளாஸ்ட் வந்தா அதோட ஆபத்து எவ்வளவு அதிகமாகும் நமக்கு தெரியாது சார். நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் இந்த மிஷனை கொண்டு வந்திருக்கோம். இப்ப நம்ம கைவிட்டுட்டா எப்படி சார்? விஜய், நீங்க இதுவரைக்கும் உங்க வேலையை பிரமாதமா பண்ணிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். நவ் ஒன்வர்ட்ஸ் நீங்க போலீஸ்க்கு தேவைப்பட்ட உதவியை மட்டும் செஞ்சா போதும். You may please wait outside and wait for the next orders. எனக்கு ஐஜி கிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. விஜய் சொன்ன மாதிரி அப்படி ஒரு தீ விபத்து நடந்தா எவ்வளவு கேஷுவாலிட்டி இருக்கும்? கேஸ் ஸ்ப்ரெட்டான இடத்துல இருந்து மக்களெல்லாம் வெளியேற்றிட்டோம். அதனால ஆபத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல்
ஃபயர் ஃபோர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் அவங்க கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டாங்க சார். அப்போ ஜெயில ஷிஃப்ட் பண்ணலன்னா 400 கைதிகளும் எரிஞ்சு செத்துருவாங்க. அவங்கள ஜெயில இருந்து வெளியேற்றினாலும் பிரச்சனை தான். மற்ற ஃபயர்மேன்ஸோட கேஷுவாலிட்டி இது அவங்களோட டியூட்டி சார். அவங்க கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தான் சார் ஆகணும். ஜெயில எப்படியாவது ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் சார். இதான் கேபினட்டோட தீர்மானம். எஸ். நாம 2 பேரும் பேசினது நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகே சார். இங்க என்னடா பண்ற? அண்ணா, இங்க நடக்க போற விபரீதம் நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது இன்னும் எந்த நம்பிக்கையில நம்ம இங்க இருக்கோம்? அண்ணா, உண்மையை சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சாம்பலாக தானே போறோம். இது நெருப்புனா இதுகிட்ட நாமளே நம்ம உயிரை கொடுக்க கூடாதுன்னா? இது நம்மளோட டியூட்டிடா, நம்ம செஞ்சுதான் ஆகணும். டியூட்டி எதுக்காகண்ணா? அண்ணா, நம்ம உயிரை பணைய வச்சு ராத்திரி பகலும் நீங்களும் நானும் டியூட்டி பார்த்தா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா? கடைசியில வேற ஒரு போலீஸ்காரனால என்ன நடக்கணும்னு தீர்மானிக்கிறான். நம்மளால என்னைக்கு நான் முடிவு எடுக்க முடிஞ்சது? அண்ணா, அண்ணா ரிட்டையர் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிள்ளை சாரோட உயிர் போச்சுனாங்க. அவர் டியூட்டி மேல இருந்த டெடிகேஷனை பத்தி ஒரு ஆளாவது, ஒரே ஒரு ஆளாவது பேசியிருப்பாங்களா? உடம்புக்கு முடியாது எங்க அம்மாவையும் பிறந்த 1 மாசம் என் குழந்தைய விட்டுட்டு தான் நான் இங்க நிக்கிறேன். இல்லண்ணா, யூஸ்லன்னு தெரிஞ்சு சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லைண்ணா. அதிகபட்சம் போனா சஸ்பென்ஷன், அதுக்கு மேல போனா வேலையை விட்டு தூக்குவீங்க. விஜய், நீங்க சொன்ன மாதிரி தான் இங்க நடக்க போகுது. லிசன் விஜய், இப்போ நமக்கு சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயில் ஷிஃப்டிங் நடக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் சேஃப் ஜோன்ல இருங்க. ஒருவேளை இது உங்க டியூட்டிக்கு எதிராக கூட இருக்கலாம். இதுக்காக உங்களுக்கு சஸ்பென்ஷன் கூட நடக்கலாம். ஆனா இப்போ சேஃப்டி தான் முக்கியம். எத்திக்ஸ் பார்க்காதீங்க விஜய். உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. 101க்கு கால் பண்ற ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் எங்க மேல ஒரு நம்பிக்கையை வச்சுதான் கால் பண்றாங்க. நாங்க எப்படியாவது வந்து காப்பாத்துவோன்னு. அதனாலதான் ஒரு கோழியை காப்பாத்தணும்னாலும், ஒரு கூட்டுல இருந்து ஒரு பறவையை காப்பாத்தணும்னாலும் நாங்க இறங்கி வந்து செய்யறோம். போலீஸ், மினிஸ்டர் யார் வேணாலும் பின்வாங்கலாம். நாங்க அப்படி இல்ல. இந்த பிரச்சனையை உருவாக்கின முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு நாங்க இதை விட்டுட்டு போகவே மாட்டோம். அப்புறம் Yes, sir. நம்ம ஷூட் பண்ற ரோடெல்லாம் பிளாக் பண்ணுங்க. Yes, sir. எல்லா பைபாஸ் ரோடையும் டைட் செக்யூரிட்டி பண்ணுங்க. sir. எந்த நேரத்திலயும் எங்க இருந்து வேணாலும் நம்மள அட்டாக் பண்ணலாம். சிட்டி லிமிட்ல ரெட் அலர்ட் தான் சார். 5 கிலோமீட்டர் ரேடியஸ் ஃபுல்லா சீல்ட் ஆயிருக்கு சார். அதுவும் இல்லாம நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது ஜெயிலோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். எஸ் சார். அதுக்கு ஃபயர் ஃபோர்ஸோட கிளியரன்ஸ் வேணும். அந்த யூனிட் கமாண்டர் விஜய உடனே இங்க கிளம்பி வர சொல்லுங்க. ஓகே சார்.
தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. சிகரெட்டு, பீடி, தீப்பெட்டி அந்த மாதிரி எதையும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலயும் கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? கேஸ் அதிக அளவுல ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால நீங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படியாவது நாங்க இதை சரி பண்ணிடுறோம். ப்ளீஸ். சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஜெயில் ஷிஃப்ட் பண்ண முடியாது. வேற ஏதாவது யோசிச்சே ஆகணும். மினிஸ்டர் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. கமாண்டர்ஸ் எல்லாம் உடனே வர சொல்லுங்க. போங்க. ஏய், மரியாதையா கதவு திறடா. ஏய், கம் ஆன்.